நான் வந்து ஒரு முதலாளி, ஒரு தொழிற்சாலை அதிபர். எனக்கு எப்படி இருந்தால் தேவலான்னு நினைப்பேன் சொல்லுங்கள். நான் தூங்கினாலும் என்னுடைய தொழிலாளிகள் தூங்கக்கூடாது. நான் தூங்கினாலும் எனக்கு வர்ற வருமானம் நிற்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையோ ஒரு வியாபாரமோ இருக்குதான்னு தெரியுமா உங்களுக்கு? இருக்குதுங்க. எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. நான் தூங்கினாலும் என்னுடைய தொழிலாளிகள் தூங்குறதே இல்லை. எப்படி? நான் தூங்கினாலும் என்னுடைய தொழிலாளிகள் தூங்குறதே இல்லை. எனக்கு வர்ற வருவாய் வந்து நிற்கிறதே இல்லை. அந்த மாதிரி என்ன தொழிலாளி வச்சுருக்கேன், என்ன தொழிற்சாலை வச்சுருக்கேன்னு தானே கேட்குறீங்க. இதாங்க பாருங்க, வரப்பு உயர்த்திய வயல்கள். இந்த வயல் இதுதாங்க. நம்ம தூங்கினாலும் சரி தான், இந்த வரப்பு தூங்கவே தூங்காது. இந்த தண்ணி நிற்கிது. இது பம்பு செட்லேருந்து பாய்ச்ச தண்ணி நடுறதுக்காக. அப்படியே பம்பு செட்டில் தண்ணி இல்லை, ஆரி குளத்தில் தண்ணி இல்லை. அப்போ என்னங்க செய்யும்? ஆண்டில் எப்போ மழை பெஞ்சாலும் சரி தான், ஒரே ஒரு துளி மழை பெஞ்சாலும் சரி, ஒரு அடி மழை பெஞ்சாலும் சரி, 4 அடி மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளோ உயரம் பாருங்கள். அவ்வளோ தண்ணியும் தேக்கி வச்சுக்கிட்டு நிற்கும். அப்புறம் இது வந்து முதல்ல தூங்காமல் இருக்கிற மண், ரைட்டா? அப்புறம் தூங்காமலே வேலை செய்கிற வேலையாட்கள் யாருன்னு கேட்குறீங்களா? அவங்க தாங்க இவங்க. இந்த தென்னை மரம் தெரிஞ்சு பாருங்க, சீத்தா மரம் எல்லாம் பூ வச்சுட்டு பார்த்தீங்க இப்போ பிஞ்சு. அடுத்தது நாரத்த மரம், எலுமிச்சை மரம், சரியா? இவ்வளோ இருக்குது பாருங்கள். கொலையாக காய்கள் பாருங்கள், மரம் கொள்ளாத காய்களாக இருக்குது பாருங்கள். அடுத்தது வாழை, எப்போவோ ஒரு தடவை வச்சது, அது பாட்டில் மறுபடியும் காலங்காலத்துக்கு வாழையடி வாழைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தென்னை மரத்தில் எவ்வளோ காய்களை பாருங்கள், சரியா? அதே போல் இங்கே பாருங்கள், நாரத்தை, நெல்லி, இந்த வயல் பூரா பாருங்கள் மரங்கள். நம்ம தூங்கினாலும் இந்த மரம்லாம் முடிச்சிட்டு இருந்து காய்க்கும் தானே. ஆமாம், ஒரு 45 சென்ட்டு தாங்க, ஒரு 45 சென்ட்டு தான். இதில் பாருங்கள், ஒரு 15 தென்னை, ஒரு 5-6 சீத்தா, ஒரு 5-6 நாரத்தை, இலந்த, நெல்லி 2, எலுமிச்சை, கொய்யா, முருங்கை ஒரு 5-6, வாழை ஒரு 70-80, கொடுக்காப்புளி, நாவல் மரம், பலாக்கன்று எல்லாம் வச்சுருக்கோங்க. எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. வச்சு பல ஆண்டுகள் ஆகிட்டு, கிட்டத்தட்ட 40 ஆண்டு. இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ நாள் எவ்வளோ காய்களோடு இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், இந்த மரத்தில் கொலை சிகப்பாக கொலையாக தெரியுதா? அதை பாருங்கள். இந்த அந்த மரம் காற்றுல ஆடுது, கொலை இருக்குது பாருங்கள். எல்லா மரங்களும் காயோட. அதாவது நம்ம தூங்கினாலும் வருமானம் வருங்க. நம்ம தூங்கினாலும் இந்த மாதிரி வரப்போ உயர்த்திட்டோம்னா, தமிழ்நாட்டில் 6 குளத்தில் தண்ணி வருதோ வரலையோ, வரப்போ உயர்த்திட்டா தண்ணி நிற்கும். நம்ம தூங்காமலே இந்த மரங்கள்லாம் உழைக்கும். என்ன செய்யணும்? கொஞ்சோண்டு ஈரம் இருக்கும். அதாவது கோடையில் காஞ்சி போகாத அளவுக்கு, ஈரம் இருக்கிற அளவுக்கு மண்ணை நிறைய சேர்த்து அதில் மரத்தை வச்சுட்டா போதும். கோடையில் காஞ்சிடக்கூடாது. பக்கத்தில் பார்க்குறோம், அதுவும் வயல் தான். அதில் பாருங்கள், தரையாக இருக்குது பாருங்கள் பரப்பு, சரிதானே? இதை பாருங்கள், திடல் மாதிரி இருக்குது. அப்படியே பெய்யும், அப்படியே இந்த தண்ணி பம்பு செட்டு தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பாருங்கள் வரப்பே இல்லை, வடிஞ்சிடும். இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ உயரம் வரப்பு இருக்குது பாருங்கள், தெரியுதா? இவ்வளோ உயரம் வரப்பு. அதுக்கு பக்கத்தில் அப்படியே தரையோட வாக்கியாக தெரியுது பாருங்கள், அப்படியே வடிஞ்சிடும், ஓடியும். இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ உயரம் வரப்பு. நம்மளா வடித்தாதான் தண்ணி வடியும். இதில் இந்த வரப்பில் ஏதாச்சும் ஒரு கன்று வச்சா உயிரோடு இருக்குமா? ஏன்? மழை பெஞ்ச வினாடிலேயே காய ஆரம்பிச்சிடும், காற்றுலேயே காய்ஞ்சிடும். அப்போது நம்ம பத்திரமா வாழறதுங்கிறது என்ன? நம்ம தூங்கினாலும் விழிச்சிக்கிட்டு இருந்தாலும் வருமானம் வரணும். நம்மளுக்காக உழைக்கிறவங்க நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம தூங்கினாலும் அவங்க தூங்காமல் இருந்து, அந்த மாதிரி இருக்கிறது தாங்க இந்த மரங்கள், சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். ஒரு 45 சென்ட்டில் இவ்வளோ இருக்குது.
இந்த மாதிரி தமிழ்நாடு பூரா எங்கே வரப்பு போட்டாலும் தண்ணி நிற்கும் தானே. சரியா? நம்ம தூங்கினாலும் தூங்காத வருமானம் வரணும். வருமானம் தூங்கக்கூடாது. நம்ம தூங்கினாலும் தூங்காத உழைப்பாளிகள், நமக்காக உழைக்கின்ற உண்மையான உழைப்பாளிகள், குற்றமில்லாத உழைப்பாளிகள். சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பஞ்சமே வராது. சரியா? நன்றி, வணக்கம்.